ஏம்மா என்னம்மா வீட்டுக்குள்ள ஒரே வாடையா இருக்கு? ஏன்? என்னன்னே தெரியலையா, நேற்று ராத்திரில இருந்து தான் ஒரே வாடையா இருக்கு பத்துக்க. எலி கிளி எதுவும் செத்து கிடக்கா என்னன்னு தெரியல. நான் சரி பாக்கையா. சரிம்மா, அது என்னன்னு பாருங்க. நான் நம்ம வீடு கட்டி முடிய போகுதுல்ல, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரேன். இன்னும் கொஞ்சம் குறை கிடக்க வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுன்னா பால் காய்ப்பு வச்சு விட்டுறலாம்ல. அதான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமாயா, சரி போய் பாரு. இலை உன் பொண்டாட்டி முடிச்சிட்டா, அவளே வேணா கையோட கூட்டிட்டு போ. அவ இன்னும் தூங்கிட்டு தான் கிடக்காமா. அவ கடந்துட்டு போட்டோம், நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். எழுப்பி விட்டுறட்டா, கூட்டு போறியா? வேண்டாம் வேண்டாம்மா, அவளாம் ஒன்றும் வேண்டாம். நான் மட்டும் போய் வேலையை பார்த்துட்டு வரேன். அவளுக்கு எழுப்பி கிளப்பி விட்டு தொலைஞ்சிடாதீங்க. எழுப்பி விட்டேன்னா காலங்காத்தாலே எந்திரிச்சு வெளியே ஓடிடுவா. வேற பொழுது சாயதான் வீடு வந்து சேருவா. வீட்டிலே கடந்து தூங்குனா தூங்கிட்டு போட்டோம், கடந்துட்டு போறா உடுங்க. எந்திரிச்சானா வேற ரெண்டு பேரும் சண்டை பொடியது. அவ சண்டை பொடியா இவ சண்டை பொடியான்னு நம்ம கிட்ட பஞ்சாயத்துக்கு வாரது. வேற நம்ம தலை தான் வெடிக்கும். அதுக்கு அவ தூங்கிட்டு கிடந்தாலே தேவலாம். இவன் கொடுக்க இடத்துல தான் அவ ஆடியா. அதை சொன்னா இவனுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பியாக்கலாண்டு பிள்ளைய நான் பெற்று வச்சிருக்கேன். நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சிடி அம்மா. அவோ ஜிகா அன்னார்களி அச்சா அச்சா பச்சா கிளி எம்மாடி அப்பாடி ஐயாடி. நேத்து ராத்திரி அம்மா இன்னைக்கு ராத்திரி சும்மா. என்ன மனுஷிய தெரியலம்மா இவாளாம். அவோ ஜிகா எங்க மாமியா கிளவி. ஐயோ காலையில இது முஞ்சில முழிச்சிட்டேனே, இன்னைக்கு நாள் விளங்காதே. ஐயோ இன்னும் 10 நிமிஷத்துக்கு எந்திரிக்க கூடாது. கண்ணை முடிட்டு குப்பரப்படுத்து அப்படியே தூங்கிடணும். என்ன கொழுப்பு பத்தியா இவளுக்கு. நீ என்னமோ நாரி தொலைது வீடு முழுக்க. நானும் என்னன்னு தேடுறதுக்கு எந்திரிச்சு வருவான்னு பார்த்தா இந்த நாட்டத்துக்குள்ளேயும் என்ன நீ தான் தூங்கியான்னு தெரியலையே இவா. என்ன வாடனே தெரியலையே. இதுக்கு கீழே எதுவும் செத்து கிடக்கா? என்னத்தை தேடிட்டு கிடக்கு இந்த கிளவி? உருண்டு புரண்டெல்லாம் தேடுது. ஏதோ மூக்குத்தி கீக்குத்தி கம்மலு கம்மலுவெல்லாம் தொலைச்சி விட்டா. உருண்டு புரண்டு அங்க பிரதட்சணெல்லாம் பண்ணிட்டு கிடக்கு. இதுக்கு கீழேயும் ஒன்றும் இல்லை. ஆனால் வாட இந்த வீட்டுக்குள்ள தான் வருது. எப்படிதான் அந்த நாத்தத்துக்குள்ளே இவளுக்கு தூக்கம் வருதோ தெரியலையே கடவுளே. சரி, எதுக்கும் அடுப்பங்கரையில் நல்லா தேடி பார்ப்போம். அங்கே தான் என்னதாவது செத்து கித்து கிடக்குமா இருக்கும். இந்த பூனை வளம் என்னத்தையாவது பிடிச்சி கொண்டு வீட்டுக்குள்ளே போட்டு வைக்கும். ஓனாங்குனா பாம்பு கிம்புன்னு என்னத்தையாவது கடிச்சு தின்னுட்டு மீதியை கொண்டு உள்ளே போட்டு வச்சாலும் போட்டு வச்சிருக்கோம். அதுவும் இப்படி தான் வாட அடிச்சுட்டு நடக்கும். என்ன இந்த கிளவி பாம்பு பள்ளி பூராம்பூச்சின்னு பேசிக்கிட்டு போகுது. கம்மலை தொலைச்ச கிளவி மாதிரி தெரியலையே. நம்ம என்னன்னு கேட்டாலும் உனக்கு எதுக்குன்னு சண்டைக்கு வரோம். கேட்காம இருந்தாலும் உன்னத்தையும் கேட்கலங்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? என்ன வாடனே தெரியலையே. மீன் வாடை மாதிரியே இருக்குது. மீன் தான் நம்ம வாங்கியே இல்லையே. எந்த பூனைக்குன்னா கொண்டு வந்து போட்டாலும் இவ்வளோ வாடை அடிக்காத ஒரு மீனுக்கு. என் மோமே வேற வந்தப்புறமா இன்னும் நீ பார்க்கலையா வீட்டை? என்ன ஒரே நாறுதுன்னு மறுபடியும் வந்து சத்தம் போடுவானே. இப்போ என்ன பண்ண? என்ன இந்த அத்தை கிளவி குறுக்க மறுக்க ஒரே பரபரப்பாக தெரியுது. என்னன்னு சொல்ல முண்டங்கு. இனிமே இது சரிப்பட்டு வராது. நம்மளே என்னன்னு கேட்ட வேண்டியது தான். உயிரே உன்னை உன்னை எந்தன் வாழ்க்கை துணையாக ஏற்கின்றேன். இனிமேல் புயல் வெயில் மழை சூளை இவை ஒன்றாக கடப்போமே. முடியாது, இதுக்கு மேலே என்னால் முடியாது. என்ன அடுத்த லைனை என் மாமியா கிளவி பாடுது. எங்க நீங்க எங்க போனீங்க? ஓ கனவா? எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு. வேற என்ன வாடனே தெரியாம எங்க போய் தேடணுமே. இனிமே தேடணும்னா ஓட்டை பிரிச்சு தான் ஓட்டில் தேடணும் என்ன இருக்குன்னு. என்ன இந்த அத்தை கிளவி விட்டத்தை இப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு? என்னவா என்னத்தே துக்குக்கு போட போறீங்களா? அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. வேற இந்த வீட்டில் யாரும் தங்க முடியாது. நீங்க ராத்திரியும் வந்து டார்ச்சல் பண்ணுவீங்க. ஏலா நீயே உயிரோட இருக்கும்போது நான் யாரா சாவணும்? இந்த மாதிரி தான் என்னைய பார்த்து நீங்க பாசிட்டிவா இருக்கணும். எப்பயும் உன்னை பார்த்து பாசிட்டிவ் கிசிட்டிவ்லாம் இல்லை. இந்த மாதிரி தருதெல்லாம் உருப்படாததெல்லாம் உயிரோட இருக்கும்போது நான் எதுக்கு சாவணுங்க? சரி பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் என்னைய உதாரணமா எடுத்துக்கிட்டீல்ல, அது போதும். ஆமா எதுக்கு இப்படி விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தியப்போ? ஏலா உனக்கு இந்த வீட்டில் ஒரு வாடையும் அடிக்கலையா? அது சரி, நீ மனசு பிறவியா இருந்தா தானே உனக்கு வாடை அடிக்க. மூக்குக்கு ஒன்றும் வேலை செய்யாத இருக்கும் உனக்கு. வாடையா? என்ன வாடத்தே? என்னன்னே தெரியலடா. மீன் வாடை மாதிரி தான் அடிக்கி. எதுவும் பூனைக்குன்னு ஓட்டு மேலே எங்கேயும் சொறி வச்சிருக்கா என்னன்னு தெரியல. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், ஒரு இடத்துலையும் ஒன்றும் இல்லை. இனிமேல் பார்க்கணுன்னா மேலே ஓட்டில் தான் பார்க்கணும். அதான் என்னன்னு தெரியலையேன்னு அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் முகம் வேற காலையிலே திட்டிட்டு போகிறான். ஒரே வாடையாக இருக்க, என்னது வீட்டில் இருக்குது, கொஞ்சம் தேடு பாரு, வீட்டை க்ளீன் பண்ணுன்னு. உனக்கு ஒரு வாடையும் தெரியலா? ஐயோ நம்ம தானே மீனை கட்டில் கடியில் வச்சோம். வெயில் வந்திருக்கோம், போய் காய போடுவோம். எத்தே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே வாங்க, உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் வாங்க. இவன் எங்கே நம்மளை கூப்பிடியா? இப்போ மறுபடியும் வீட்டுக்குள்ளே வாங்கங்க. சரி, என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். எத்தே இங்கே வாங்க, நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். என்னத்தை காட்ட போறாய்வா? டொன்டொடேங். எப்படித்தே
இதைத்தான் நாறுதுன்னு சொல்றியேன்னு நினைக்கேன். நான் எவ்வளோ க்ளீனாக சுத்தமாக கழுவி வச்சிருக்கேன்னு தெரியுமா? இப்போ வெயில் வந்திருக்கோம், கொண்டு போய் காய போட்டேன்னா கருவாடு ரெடி. இந்த மீன் கருவாடான அப்புறம் நான் இதை கருவாடு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவேன். எல்லாம் நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? என்னத்தே, மீனுக்கு தான் காரியம் பண்ணி வச்சிருக்கேன். இனிமே உங்களுக்கு காரியம் பண்ண மாதிரி கோவப்படுறிய? நேற்று ராத்திரி உங்களுக்கு தெரியாம கிணத்தடியில் உட்கார்ந்து மீனை ரெண்டா வெட்டி குடலு குந்தானின்னு அவ்வளோத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். இனிமே இன்னைக்கு இதை நான் வெயிலில் காய போடணும். காய போட்டால் தான் கருவாடு ரெடி ஆகும். எல்லாம் வர வர உன் போக்கே சரியில்லை. இப்போ ஒழுங்கு மரியாதை இதை தூக்கி வெளியே கொண்டு போடு பத்துக்க குப்பையில. நானும் நேற்று ராத்திரியில இருந்து என்னது ஒரு படியை நாறுது வீட்டுக்குள்ள நானும் என் மோகனும் தூக்கமே இல்லாம கிடந்திருக்கோம். இவன் என்னன்னா கட்டில் கடியில வச்சுக்கிட்டு தூங்கியிருக்கா. என்ன நீ தான் தூங்கினாலும் தெரியல மணிச்சு. இவன் நான் பொம்பளையாம்மா. ஏன் ஆம்பளைன்னா மட்டும் கட்டில் கடியில் வச்சுட்டு தூங்கலாமோ? பொம்பளைன்னா தூங்கக்கூடாதோ? வாங்கிட்டெல்லாம் மனுஷன் பேசாவது. ஒழுங்கு மரியாதை இதை தூக்கி நீ போடுறியா இல்லைன்னா நான் போடட்டுமா? இது சரி வராது. நீ சொன்னா கேட்க மாட்டா, நானே தூக்கி போட்டுறேன். அத்தக்கிழவி, மீன் கூடையில கை வச்சா டெட் பாடி நீ தான். போலா எவ்வளவோ பார்த்துட்டேன். உன்னைய சமாளிக்க முடியாத என்னால. எப்ப என்ன வாட கருவாட்டு குழம்புனா 10 சட்டி சோறுதுங்கோ. இப்போ இதை கருவாட்டுக்கு வச்சிருக்கேங்க, கேட்காம தூக்கிட்டு போகுது பாரு கிழவி. பெரிய பொண்ணு என்ன பெரிய பொண்ணு மாமியார் மீனை தூக்கி வெளியே கடாசுது. அந்த மீனை தூக்கி வெளியே குப்பையில கொண்டு போடு. உன் கூட்டாளி கூட சேர்ந்து தானே நீ ஏன் பண்ணிருப்ப அந்த வேலையை? ஐயோ, என் கருவாடெல்லாம் இப்படி மண்ணில் தூக்கி போட்டுட்டாவளே. அத்தை கிழவி, உங்களை யார் இப்போ இப்படி தூக்கி எரிய சொன்னது? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்கு பாடுபட்டுட்டு கிடக்கேன் தெரியுமா? ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதை தூக்கி நீங்க மண்ணில் தூக்கி எரிஞ்சிட்டீங்களா? ஏது இந்த நாத்தம் பிடிச்ச மீனை நீ ராத்திரி முழுக்க இருந்து கழுவிட்டு இருந்தியாக்கும்? இங்க பாருங்க, இந்த பேச்செல்லாம் பேசப்படாது. அது சாப்பிட்ற பொருள். சப்பப்பப்பப்பா வாட வீட்டுல இருக்க அவளை. இத மனசு தின்னுவானாக்கும். தும்பானாக்கம் மனசே தும்பானாக்கம்னு 10 சட்டி சோறு கருவாட்டு குழம்புல திங்க தெரியுதுல்ல. சும்மா இப்ப நடிச்சுக்கிட்டு தெரியாதீங்க என்ன? ஏலா ரொம்ப பேசாத. வீட்டுக்குள்ள அதை தூக்கிட்டு வந்தேன்னா உன்னையும் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். வெளியே அடிச்சு பத்திடுவேன். ஒழுங்கு மரியாதை தூக்கி குப்பையில போட்டுட்டு போய் வீட்டுக்கு சுத்தம் பண்ற வேலையை பாரு. நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றும் பண்ணுவேனா? இவைய அசால்ட்டா சொல்லுவாங்களாம். எனக்கு வேற வேலை இல்லை. நான் இந்த மீனை கருவாடாக்கி நான் வித்தே தீருவேன். வாங்கிட்ட உனக்கு எனக்கு பேச்சு இல்லை. நான் என் முவங்கிட்ட பேசிக்கிட்டேன். போ. நான் ஏன் போனோம், நீங்க போங்க. இந்த பைத்தியக்காரிட்ட இருந்து பேசிக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு கிறுக்கு பிடிச்சிடும். என்னடா பெரிய பொண்ணு, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைல்ல இழிச்ச வச்சு. இந்த மீன் வீட்டுக்குள்ள வாடடிக்குன்னு கிளவி வெளியே தூக்கி போட்டுருச்சு. சரி, இப்போ இதை என்ன பண்ண போற? வேற இந்த மீனெல்லாம் இப்போ கிளவி தூக்கி தூர போட்டுச்சுன்னு வேஸ்டா பண்ண முடியும்? இதை கருவாடாக்கலான்னு தான் நான் பிரிச்சு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். சரிப்பா, இதை எங்க காய போட போற? என்ன பண்றது? ஒரு ஐடியா. என்ன மேல பாக்குறா? மேல இருந்து இவளுக்கு யாரும் கதை சொல்லியாவளா? இழிச்ச வச்சு நம்ம 2 பேரும் ஓட்டு மேலே ஏறி ஓட்டில் மீனை காய போட்டுருவோம். நல்லா சுண்டை காஞ்சிச்சின்னு வை, பிறக்கி வித்தனா காசு ஆக்கிடலாம். இல்ல பெரிய பொண்ணு, நீ சொல்றதெல்லாம் சரிதான். காக்கா கீழே வந்தாலாவது நம்ம கொஞ்சம் பத்தி விடலாம். கோழி கிளி கிண்டாம பார்த்துக்கிட்டு கொஞ்சம் காய வைக்கலாம். ஓட்டு மேலே வச்சா எப்படி காக்காவை விரட்டுறது? நமக்கு என்ன வேலை இருக்கு? மேலே இருப்போம். மேலே இருந்து கருவாடை காய வச்சுக்கிட்டு காக்காவை விரட்டிக்கிட்டு இருப்போம். சரி, நீ சொல்றது நல்ல ஐடியா தான். சரி, அப்போ மேலே ஏறி காய போட்டுருவோமா? நான் ஏறுறேன். நீ மீன் கூடையை தூக்கிட்டா அப்படி மேலே உட்கார்ந்து காய போட்டுருவோம். சரி பெரிய பொண்ணு. இப்போ மீன் கூடையை தூக்கி மேலதா. மீனம்மா மீனம்மா உன் கண்கள் மீனம்மா. எல்லாம் பெரிய பொண்ணு பிடிச்சிக்கிடுவியா? அதெல்லாம் பிடிச்சிக்கிடுவேன், குடு. அவ்வளோதான். நீ அப்படியே மேலே ஏறி இழிச்ச வச்சு. இந்த வாரேன். பார்த்து யாரு விழுந்துடாத. மேலே வந்தாச்சு. இனிமே குடு மீனை, நான் இந்த பக்கம் காய வைக்க. எல்லாம் பெரிய பொண்ணு, மழைகளை வந்துடாத. மழைலாம் ஒன்றும் வராது. மழை வந்தா பார்த்துக்கிடலாம். இப்போ நல்லா சுள்ளுன்னு வெயில் தானே அடிக்கி. காயப்போடு. ஐயர மீன் பிடிக்க போனேன் ஆத்துல, அங்க அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. ஆத்துல சேத்துல குளத்துல. என்ன சாந்தியக்கா, வாந்தி எடுத்துட்டு நடந்த மாதிரி இருக்கு? ஐய மீனா, நாத்தும் குடல பிடுங்குதட்டி. என்னடி வாடாது ஊருக்குள்ள? ஒரே வாடையா இருக்கு. அதாம்க்கா எனக்கும் தெரியல. வீட்டுக்குள்ள கூட இருக்காவல. அதான் நானும் என்னன்னு வெளியே ஓடி இருந்து பார்க்க வந்தேன். ஏதோ ஆத்துக்குள்ள கூவத்தை திருப்பி விட்டுட்டானுவளா? அதான் இப்படி வாடை அடிக்கா என்ன? என்னன்னு தெரியலையக்கோ. எதுவும் செத்து கித்து கிடக்கா உரக்குழியில, என்னன்னு தெரியலையே. ஒருவேளை நாய்க்கு செத்து கிடந்தாலும் அது வாடை வீசும்ல, அதுவா இருக்குமோ? இல்லடா, இது ஒரு மாதிரி உழுவுன வாடை தான் அடிக்குது. ஏக்கோ மீனா சொல்றியே? ஆமா, மீன் வாடை மாதிரி தான் இருக்கு பத்துக்க. கொஞ்சம் எங்க இருந்து அடிக்கிறதா தெரியல, ஒரு மாதிரி கொமட்டிட்டு வருது. ஆமாக்கா, எங்கேயோ இருந்து காத்துல தான் வாடங்க ரொம்ப வருது பத்துக்கிடுங்க. ஏக்கோ எனக்கு என்னமோ இந்த இழிச்ச வாச்சியும் பெரிய பொண்ணு மேலதான் சந்தேகமா இருக்கு. அவளுவா தான் நேற்று என்னமோ மீனை வித்துக்கிட்டு கிடந்தாளுவ. ஏதாவது வேண்டாத மீன்வளை எங்கேயும் உரக்குழியில தட்டிட்டாளுவல என்னமோ தெரியல. அந்த கழிவு கூட இப்படி வாடடிக்க வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல, அது அவளும் என்னமோ வியாபாரம் நேற்று என்னமோ பொறிச்சு வித்துட்டு கிடந்தான்ட்டு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படியா? ஆமாக்கோ, அவ்வளோ பெரிய தலையில போய் யாழை எடுத்துட்டு வந்து அவ்வளோ பிரிச்சு எடுத்துருக்காளுவே. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. ஒரு 2 மீன் தானே தந்து பார்க்கல. எனக்கு அப்ப இந்த சரசு தான் ஒரு 2 மீன் கொண்டு வந்து தந்துச்சு. ஆமா, எனக்கு வந்து அவிய ஒரு 5-6 மீன் கொண்டு வந்து தந்தாவ பத்துக்க. நான் ராத்திரிக்கு பிள்ளைகளுக்கு பொறிச்சு கொடுத்தேன்.
ஆ அதான் விஷயம். நிறைய மீனை பிரித்து எடுத்துருக்காளுவே. நமக்கு பியாருக்கு ஒரு 2 மீனை தந்துட்டு இருந்து அமுக்கிக்கிட்டாளுவே. அவ்வளோதான் எவ்வளவு மீன் எங்கேயாவது கொண்டு கொட்டியிருப்பாளுவே. அதான் வாடை அடிச்சுட்டு அடக்கம்னு நினைக்கேன். ஏன்னா சாந்தி மீனா என்ன பாத்திமா கொஞ்சம் இங்கே வாங்கலா. இந்த வாரம் இரு. சப்பப்பா என்ன வாடை. என்னத்துக்கு இந்த பாத்திமா இப்படி கிடந்து கத்திட்டு அடக்கா? என்னன்னு தெரியலையே மீனா. வா போய் பார்ப்போம். சப்பா நாத்தம் குடலை பிடுங்குது. என்னடா பாத்திமா என்னாச்சு? ஏலா வாங்கலாம் 2 பேரும். இந்த அநியாயத்தை என்னன்னு கேட்போம். என்னாச்சு பாத்திமா தெளிவா சொல்லு, அப்பதானே எங்களுக்கு புரியும். அந்த பெரிய பொண்ணு இழிச்ச வச்சு என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காளவே தெரியுமா? என்னடா என்ன பண்ணுனாலுவே? அந்த பெரிய பொண்ணு இழிச்ச வச்சியும் ஓட்டுக்கு மேல மீனை காய வச்சுக்கிட்டு இருக்காளுவே. அது ஊர் முழுக்க ஒரே வாடையா இருக்கு. ஏன் உங்களுக்குலாம் வாடை வரலையா? அதானே பார்த்தேன். ஊருக்குள்ள என்னானி வாடை அடிக்க. இது எவ்வளவு பார்த்த வேலையா தான் இருக்கும்னு நினைச்சேன். அவ்வளோ பார்த்த வேலை தானோ? ஆமாடா அவ்வளோ 2 பேரும் பார்த்த வேலை தான். அவளுக்கு யாரும் கேட்க ஆள் இல்லைன்னு நினப்பு. வாங்க நம்ம போய் கேட்போம். அப்பதான் அவ்வளோ கொஞ்சம் அடங்குவாளுவே. அதானே 4 மக்க மனுஷங்க வாழ்ற இடத்துல இப்படியா பண்ணிட்டு நடக்குது. வா போய் என்னன்னு கேட்போம். நான் போய் கேட்டதுக்கு நீ போய் உன் வேலையை பாருன்னு என்னைய திட்டி அமிச்சிட்டாளுவே. அதான் நான் இப்போ உங்களோட கூப்பிட்டுட்டு வந்தேன். அவளும் இப்போ வர வர ரொம்ப ஓவரா தான் ஆடி ஆளுவே. ஆமா மீனா நீ சொல்றது சரிதான். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அங்க பாரு சாந்தி, ஓட்டு மேல எப்படி குரங்கு மாதிரி குத்தச்சிக்கிட்டு அவ்வளோ பண்ணிய வேலைய. இப்போ கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட வேணுமடி எனக்கு. வயிறு முட்டை சோறு கருவாட்டு குழம்புல தின்னு புட்டு செத்து விட தோணுதடி எனக்கு. திம்போமா கொலாக்கு, 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 கொலா. ஐயோ ராமா, அந்த மீன் வடையை கூட தாங்கிடலாம் போல இருக்கு. இவ்வளோ பாட்டு படிச்சே கொண்டு விடுவாள் போல இருக்கே. ஆமா சாந்தியக்கோ, நம்மள கொலையா கொல்லியாளுவல.